வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எத்தனை தடைகள் வந்தாலும் மாணவர்கள் படிப்பை கைவிடக்கூடாது. மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. இன்று வெளியாகிறது மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல். கலந்தாய்வுக்கான அட்டவணையும் வெளியிடுகிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன். பிரான்ஸ், ஐக்கிய அரபு அமீரக பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பினார் பிரதமர் நரேந்திர மோடி. உள்ளூர் பயணத்தில் இந்தியா, அமீரகம் இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து. அவதூறு வழக்கில் ராகுல்காந்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. குஜராத் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மனு. கனமழை பெய்யாவிட்டால் நிலைமை விரைவில் சீராகும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. வெள்ள பாதிப்பு நிலவரம் குறித்து துணைநிலை ஆளுநரிடம் கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. அமெரிக்காவின் ஜார்ஜியா நகரில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூடு, 4 பேர் உயிரிழப்பு, போலீசார் விசாரணை. விம்பிள்டன் ஆண்கள் பிரிவில் பட்டம் யாருக்கு? ஜோகோவிச், கார்லஸ் அல்கராஸ் இன்று மோதல். இனி விரிவான செய்திகள். மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை முதலமைச்சர் மு. ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதுநத்தம் பகுதியில் 206 கோடி ரூபாய் செலவில் 6 தளங்களுடன் 2,13,000 சதுர அடி பரப்பளவில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டப்பட்டுள்ளது. தென் மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் சர்வதேச தரத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த நூலகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இவ்விழாவில் அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், வாய்ப்புகளை பயன்படுத்தி மாணவர்கள் நன்கு படிக்க வேண்டும் என்றும், கல்வியில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதே தனது நோக்கம் என்றும் கூறினார். படிப்பும் வேலைவாய்ப்பு நம்மோட உரிமையை கிளர்ந்து எழுந்த இனம்தான் நம்முடைய திராவிட இனம். எத்தனை தடைகள் வந்தாலும் படிப்பை மட்டும் நீங்க யாரும் கைவிடக்கூடாது. படிப்பு மட்டும்தான் யாராலும் திருட முடியாத நிலையான சொத்து. அந்த படிப்பை நாம் எல்லோரும் அடையணும்னு தலைவர் கலைஞர் உருவாக்குனதுதான் இன்றைய நவீன தமிழ்நாடு. தரமான கல்வி வழங்குறதுல இந்தியாவிலேயே தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கு. முதலிடத்துக்கு முன்னேற வேண்டும். அதற்கான அனைத்து பணிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கலைஞர் நூலகத்தால் மதுரை நகரம் அறிவு அடையாளம் கொண்ட தமிழின் தலைநகராக திகழ இருக்கிறது என்று கவிஞர் வைரமுத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆன்மீக அடையாளம் பெற்ற மதுரை, தமிழ் அடையாளம் பெற்ற மதுரை இன்றைக்கு அறிவு அடையாளம் கொண்ட தமிழின் தலைநகரமாக இன்று திகழவிருக்கிறது. கலைஞர் நூற்றாண்டு நூலக கட்டடத்தை திறந்து வைக்கிற இந்த தருணத்தில் நான் மிகவும் மகிழ்கிறேன். கலைஞர் என்ற ஒரு தனி மனிதனின் புகழ் இன்று மேலோங்கி நிற்கிறது. 7 தளங்களில் இயங்குகிற இந்த நூலகம் நம்முடைய தமிழ் குடிமக்களை அறிவு குடிமக்களாக மாற்றி 7 கண்டங்களுக்கு உரிய குடிமக்களாக அது மாற்றி அனுப்பும் என்ற நம்பிக்கையை நான் பெறுகிறேன் என்று சொன்னேன். இது கலைஞரின் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு, தளபதியின் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. சுதந்திர போராட்ட தியாகியும் பொது உடைமை தலைவருமான சங்கரையாவுக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் சார்பாக கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குவதற்கு ஆவணம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சங்கரையா மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படித்தபோது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பிறகு கல்லூரி படிப்பை அவரால் தொடர முடியவில்லை. இந்தியா சுதந்திரமடைந்த 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதிதான் அவர் விடுதலை செய்யப்பட்டார். எளிய மக்களுக்கு தம் வாழ்நாளை அர்ப்பணித்த அவருக்கு தமிழக அரசு 2 ஆண்டுகளுக்கு முன்பு தகைசால் தமிழர் என்ற விருதினை வழங்கி கௌரவித்தது. அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலும் இருந்து கோரிக்கைகள் எழுந்துள்ள நிலையில் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க ஆவணம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளில் சில தளர்வுகளை அரசு ஏற்படுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மக்களுடைய கோரிக்கைகளிலிருந்து அரசு அதிகாரிகள் முடிவு செய்ய வேண்டும். இப்போ பொருளாதார அளவுகோல் மட்டுமில்லாமல் பல அளவுகோலை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுகோல் பெரும்பாலான பெண்களுக்கு மறுதளிக்கக்கூடிய வகையில் அந்த உரிமைத் தொகையை பெறுவதற்கு வாய்ப்பில்லாத நிலையை ஏற்படுத்துவதாக கருதுகிறார்கள். ஆகவே அவற்றில் சில தளர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக அரசின் பக்கம் நிற்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் கே. அழகிரி வலியுறுத்தியுள்ளார். வரைவு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது பாரதிய ஜனதா அரசு தான். அந்த திட்டத்தை எடுத்துச் சென்றது கர்நாடக பாரதிய ஜனதா அரசு தான்.
எனவே எல்லாவற்றிலும் பாரதிய ஜனதா அரசு சம்பந்தப்பட்டிருக்கிறதாக இருப்பதால் அண்ணாமலை மறைமுகமாக அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறார். எங்களைப் போல அவரும் தமிழக அரசின் பக்கம் நின்று மேகதாது அணை வரக்கூடாது என்று சொல்ல வேண்டுமே ஒழிய தமிழக அரசை பலவீனப்படுத்துகிற மாதிரி விஷயங்களை இந்த விஷயத்தில் அவர் பேசக்கூடாது. குஜராத் மாடல் டயாலிசிஸ் சிகிச்சை பிரிவு புதுச்சேரியிலும் பின்பற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாடல் ஆஃப் டயாலிசிஸ் குஜராத்தில் ஒரு மாடல் அவங்க பின்பற்றாங்க. அது எல்லா நோயாளிகளுக்கும் மிக குறைந்த செலவில் கிடைக்கிது. அதையும் பின்பற்றுவதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இங்கே இவங்க சிறுநீரக மருத்துவர்கள் 2 நாட்கள் இதில் என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வச்சு படிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். MBBS மற்றும் BDS படிப்புக்கான தரவரிசை பட்டியல் இன்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வெளியிடவுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள MBBS மற்றும் BDS படிப்பில் சேர்வதற்காக 40,193 மாணவர்கள் விண்ணப்பம் செய்துள்ளனர். இந்நிலையில் இன்று சென்னையில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தரவரிசை பட்டியலை வெளியிடவுள்ளார். கலந்தாய்வுக்கான அட்டவணையையும் அவர் வெளியிடவுள்ளார். தமிழகத்தில் 22 முதல் கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. அதே நேரத்தில் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு ஜூலை 20ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை 4 சுற்றுகளாக நடைபெறும் என்று தேசிய மருத்துவ மாணவர் சேர்க்கை குழு அறிவித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் காமராசரின் பிறந்தநாளை ஒட்டி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் 14 இடங்களில் பயிலகங்கள் திறக்கப்பட்டன. காமராஜரை போற்றும் வகையில் அவரது பிறந்தநாளில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் தளபதி விஜய் பயிலகம் தொடங்கப் போவதாக அந்த இயக்கத்தினர் அறிவித்திருந்தனர். அந்த வகையில் முதற்கட்டமாக சென்னை கொடுங்கையூரில் உள்ள முத்தமிழ் நகரில் முதல் பயிலகம் திறக்கப்பட்டது. இதனை விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் திறந்து வைத்தார். பின்னர் மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் உள்ளிட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. 100க்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் காமராசர் பிறந்தநாளை விஜய் ரசிகர்கள் கொண்டாடிய நிலையில் 14 இடங்களில் தளபதி விஜய் பயிலகம் என்ற பெயரில் பயிலகங்கள் திறக்கப்பட்டன. நீரிழிவு நோய் வகை 1 உள்ள மாணவர்கள் வகுப்பு மற்றும் தேர்வின்போது மாத்திரை, பழங்கள் மற்றும் உபகரணங்களை எடுத்து வர அனுமதிக்க வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் வகை 1 நீரிழிவினால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்கள் பள்ளி மற்றும் தேர்வு நேரங்களில் மருந்து, மாத்திரைகள், பழங்கள், சிற்றுண்டிகள், குடிநீர், உலர் பழங்களை எடுத்து வர அனுமதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. குளுக்கோமீட்டர் போன்ற இரத்த சர்க்கரை அளவை சோதித்தறியும் உபகரணங்களை அனுமதிக்க வேண்டும் என்றும், தொடர் குளுக்கோஸ் கண்காணிப்பு மற்றும் இன்சுலின் பம்ப் போன்றவற்றை தங்களது உடலில் பொருத்தி பயன்படுத்தி வந்தால் அனுமதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. திறன் அலைபேசியை பயன்படுத்தி அளவீடுகள் மேற்கொள்ளப்பட்டால் தேர்வு நேரங்களில் தேர்வு அறை கண்காணிப்பாளரிடம் ஒப்படைத்து குளுக்கோஸ் அளவினை கண்காணிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் மாரியம்மன் கோவிலில் பட்டியல் சமூகத்தினரை அனுமதிக்காத விவகாரம் தொடர்பாக இரு தரப்பிடமும் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. உப்பிடமங்கலம் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் பட்டியல் சமூகத்தினரை அனுமதிக்க முடியாது என கோவில் பூசாரி பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இது தொடர்பான செய்தி தந்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிலையில் கரூர் ஆட்சியர் பிரபுசங்கர் SP சுந்தரவதனம் உத்தரவின் பேரில் இரு தரப்பையும் அழைத்து வெள்ளியணை காவல் ஆய்வாளர் ஓம் பிரகாஷ் விசாரித்தார். அப்போது பிரச்சினைக்கு காரணமான கோவில் பூசாரி வருத்தம் தெரிவித்ததை அடுத்து இரு தரப்பினர் மத்தியில் சமாதானம் ஏற்பட்டது. குஜராத் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக ராகுல்காந்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி மீதான அவதூறு வழக்கில் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சூரத் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் காரணமாக ராகுல்காந்தி MP பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த உத்தரவுக்கு எதிராக குஜராத் உயர்நீதிமன்றத்தில் ராகுல்காந்தி வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த குஜராத் உயர்நீதிமன்றம் ராகுல்காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க மறுப்பு தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் குஜராத் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தற்போது ராகுல்காந்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். பிரான்ஸ் ஐக்கிய அரபு அமீரக பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி திரும்பினார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்ற அவர் அந்நாட்டு தேசிய தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரான்சில் உள்ள இந்தியர்கள் மத்தியிலும் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அங்கு தனது 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்ட பிரதமர் மோடி ஐக்கிய அரபு அமீரகம் சென்றார். அந்நாட்டு பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார். துபாயில் நடைபெறவிருக்கும் ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற
மாநாட்டின் தலைவர் சுல்தான் அல் ஜபாரை சந்தித்து பேசினார். ஐக்கிய அரபு அமீரக அதிபரும் அபுதாபி ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் சமீத் அல் நஹ்யானை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. அதன்பின் அங்கிருந்து பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா திரும்பினார். யமுனா ஆற்றில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதாகவும் கனமழை பெய்யாவிட்டால் நிலைமை விரைவில் சீராகும் என்றும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். பருவமழை காரணமாக வட மாநிலத்தில் வெள்ளம் ஏற்பட்டது. ஹிமாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இங்கு பெய்த கனமழை காரணமாக யமுனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. டெல்லியிலும் வரலாறு காணாத மழை கொட்டியது. யமுனா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் டெல்லி நகரின் பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. ராஜ்காட் உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் தண்ணீரில் மூழ்கி ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் படை வரவழைக்கப்பட்டது. ஹனுமான் மந்தர், யமுனா பஜார், சீதா காலனி, சிவில் லைசன்ஸ்களுக்கு வெளியே உள்ள சாலைகளிலும் வெள்ளம் தேங்கியுள்ளது. இதனால் அங்கு இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் யமுனா ஆற்றில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். கனமழை பெய்யாவிட்டால் நிலைமை விரைவில் சீராகும் என்றும் வஜ்ராபாத் மற்றும் சந்திரவால் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது என்றும் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் மக்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தினார். இதற்கிடையே டெல்லியில் மிதமான மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. இதனிடையே டெல்லி வெள்ள பாதிப்பு நிலவரம் குறித்து துணைநிலை ஆளுநரிடம் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்தார். சந்திரயான் 3 முதல் சுற்றுப்பாதையை உயர்த்தும் நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நிலவின் தென் துருவத்தில் ஆய்வு செய்வதற்காக சந்திரயான் 3 விண்கலம் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இந்த ராக்கெட் நிர்ணயிக்கப்பட்ட 179 கிலோமீட்டர் தூரத்தை அடைந்ததும் சந்திரயான் 3 விண்கலத்தை இலக்கில் வெற்றிகரமாக கொண்டு சேர்த்தது. இந்நிலையில் இஸ்ரோ வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் விண்கலத்தின் நிலை இயல்பாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் சுற்றுப்பாதையை உயர்த்தும் முயற்சி வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டது என்றும் விண்கலம் இப்போது 41,762 கிலோமீட்டர் மற்றும் 173 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் உள்ளது என பதிவிட்டுள்ளது. கேரளாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட பர்னல் ஆயிலை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் புதூர் பாண்டியாபுரம் அருகே குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக கேரளாவிலிருந்து வந்த லாரியை சோதனை செய்தனர். அதில் ஆவணங்களின்றி 8,500 லிட்டர் பர்னல் ஆயில் கடத்தி வந்தது கண்டறியப்பட்டது. அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் லாரி ஓட்டுநர் தர்மராஜை கைது செய்தனர். இவற்றின் மதிப்பு 7,50,000 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஜார்ஜியா நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அட்லாண்டாவிற்கு தெற்கே சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹாம்ப்டனில் ஒரு சிறிய சமூகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் கொல்லப்பட்டதாக ஜார்ஜியா மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை போலீசார் விசாரித்து வருகின்றனர். இஸ்ரேலில் நீதித்துறை மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல் அவிவ் நகரில் கூடிய இஸ்ரேலியர்கள் ஆளும் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். நீதித்துறை மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து 28வது வாரமாக போராட்டம் நடத்தி வருவதாக தெரிவித்த அவர்கள் அரசு இந்த முடிவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். விம்பிள்டன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் உலக தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கும் ஸ்பெயினின் கார்லஸ் அல்கராஸ், 2வது இடத்தில் உள்ள செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் ஆகியோர் பலப்பரீட்சை நடத்துகிறார்கள். இதில் ஜோகோவிச் வாகை சூடினால் 8வது முறையாக விம்பிள்டன் பட்டத்தை வென்று அதிக முறை இந்த பட்டத்தை வென்று ரோஜர் ஃபெடரரின் சாதனையை சமன் செய்வார். அதுடன் அவருக்கு இது 24வது கிராண்ட்ஸ்லாம் பட்டமாக அமையும். அல்கராஸ் வென்றால் அவருக்கு இது முதல் விம்பிள்டன் மற்றும் 2வது கிராண்ட்ஸ்லாம் பட்டமாக இருக்கும். இந்திய நேரப்படி மாலை 6:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக வீரர் சந்தோஷ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் தமிழக வீரர் சந்தோஷ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். அவர் இலக்கை 49.09 வினாடிகளில் எட்டி 3வது இடம் பிடித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எத்தனை தடைகள் வந்தாலும் மாணவர்கள் படிப்பை கைவிடக்கூடாது. மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. இன்று வெளியாகிறது மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல். கலந்தாய்வுக்கான அட்டவணையும் வெளியிடுகிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். பிரான்ஸ், ஐக்கிய அரபு அமீரக பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பினார் பிரதமர் நரேந்திர மோடி. உள்ளூர் பயணத்தில் இந்தியா, அமீரகம் இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து. அவதூறு வழக்கில் ராகுல்காந்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. குஜராத் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மனு.
கனமழை பெய்யாவிட்டால் நிலைமை விரைவில் சீராகும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. வெள்ள பாதிப்பு நிலவரம் குறித்து துணைநிலை ஆளுநரிடம் கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. அமெரிக்காவின் ஜார்ஜியா நகரில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூடு, 4 பேர் உயிரிழப்பு, போலீசார் விசாரணை. விம்பிள்டன் ஆண்கள் பிரிவில் பட்டம் யாருக்கு? ஜோகோவிச், கார்லஸ் அல்கராஸ் இன்று மோதல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.